வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஜேபியோட மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அப்கி பார் 400 பார் அப்படிங்கிறது வெறும் ஏதோ எலெக்ஷன்ல ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வெறும் ஜும்லா தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு. இத அவங்க உண்மையிலேயே ரீச் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நேத்து இல்ல 2022ல இருந்தே அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை நாம வெறும் செய்திகளா கடந்து போயிடுறோம். பட் அதோடைய சிக்னிபிகன்ஸ நாம chronological ஆர்டர்ல கொரிலேட் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க எந்த அளவுக்கு இந்த 400 நோக்கி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். உதாரணத்துக்கு 2022ல ஒரு செய்தி வருது, பேனல் டு வெட் டிஃபெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது பிஜேபி வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து அவங்கள பாஜக தரப்புக்கு இழுக்கிறதுக்கான முழு முயற்சியை செய்யறதுக்குன்னே ஒரு பேனல ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பக்கமும் பிஜேபி வாஷிங் மிஷினை பத்தி தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன்கள் கூட பிஜேபி கேண்டிடேட்டா நிப்பாட்டினவங்கள 28% பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து பிஜேபியில வந்து சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி இன்னொரு பேனல் சவுத்துக்கு மட்டுமே இவங்க ஒரு பேனல் போட்டாங்க. அதை பற்றியும் ஒரு செய்தி முன்னால வந்தது. சவுத்ல இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது, சவுத்ல இவங்க வாஷ் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சீட்ஸை வந்து எப்படி கேப்சர் பண்றது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஸ்பெஷலா ஒரு கமிட்டி போட்டு ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் த சவுத் ஸ்டேட்ஸ். எப்படி மோடி வந்து ஒரு 8-10 தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு, தொடர்ந்து கேரளாவுக்கு போனாரு, கர்நாடகாவில் போய் ரோட் ஷோ பண்ணாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு பதட்டம் ஏற்பட்டது. அந்த டைம்ல மறுபடியும் என்டிஏ அப்படிங்கிற ஒரு அலையன்ஸை ரிவைவ் பண்றதுக்கான சீரியஸான முயற்சிகளை வந்து அவங்க எடுத்தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கட்சிகளை எல்லாம் கூட என்டிஏல சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 38 கட்சிகள் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதிமுக கூட்டணியில இருந்து வெளியில போறோம் அப்படின்னு சொன்னோம்னா கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்காக எங்க ஜன்னல் திறந்திருக்கு, எங்க கதவு திறந்திருக்கு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கூட்டணியில ரீடைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணாங்க. இதையும் மீறி முக்கியமான கட்சிகளான அதிமுக, அகாலிதள் போன்றவர்கள் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கறத பாக்கணும். இதெல்லாம் தாண்டி இந்த 400 பாசிபிளா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 400 கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி அப்படிங்கறத ஸ்டேட் வாரியா நம்ம பிரிச்சு பார்ப்போம். ஆன் அ பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் 3 விதமான ஸ்டேட்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ், அதாவது இந்த மாநிலங்கள்ல வந்து எப்பவுமே நிலைமை மாறாது. இந்த மாநிலங்கள் ஒண்ணு பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்கும், இல்ல பிஜேபிக்கு எதிராக இருக்கும். பெரிய மாற்றங்களை 2019 இருந்து இந்த 2024ல நாம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு வகை. இரண்டாவது வகை வந்து பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ், எங்க கடுமையான போட்டி இருக்கும், அங்க வந்து 2-3 சீட்டு கூட இப்படி அப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே ஒரு பெரிய பின்னடைவை பாஜகவுக்கும் சரி ஆப்போசிஷனுக்கும் சரி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்ரி சீட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ஸ். மூன்றாவது தான் மிக முக்கியமானது ஸ்விங் ஸ்டேட்ஸ், அதாவது ஒட்டு மொத்தமா 20-25 சீட் வந்து இப்படி அப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து டிசைசிவ் ஃபேக்டரா இருக்கும். இந்த 400 அப்படிங்கிற இலக்கை இவங்க எட்டுறதுல டிசைசிவ் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ அப்படி பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல நாம 3 வகையான மாநிலங்களா பிரிச்சு நாம பார்க்கலாம். முதல்ல வந்து சவுத் சேலஞ்ச் எடுத்துப்போம். ஏன்னா சவுத் தான் எப்பவுமே வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு. சவுத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா. தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி பிஜேபியால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு பெரிய ஒரு சீட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவாக இருக்கிறது. அதுவும் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கு. ஆளக்கூடிய டிஎம்கே வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவிலையும் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதுனால பாஜகவுடைய சான்சஸ் லிட்டரலி 0 அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியோட இவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிஜேபி 6 கேண்டிடேட் நிறுத்தி இருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 5 கேண்டிடேட் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டில இருந்து இவங்க கட்சியில வந்து மாறி வந்து சேர்ந்த கேண்டிடேட்ஸ் தான் இவங்க களத்துல நிறுத்தி இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 இல்ல 3ஆவது தேர்வும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகால நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க.
26 அவுட் ஆஃப் 28 வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு கர்நாடகா கள நிலவரம் இவர்களுக்கு எதிராக இருக்கு. இப்பதான் அசெம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த ஒரு வருஷத்துல காங்கிரஸ் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பெரும்பாலும் நிறைவேற்றிருக்கிறாங்க. மக்களிடையே இன்னும் காங்கிரஸ் உடைய அந்த ஸ்கீம்ஸுக்கான வரவேற்பு இருக்கு. மக்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்டோட தே ஆர் ஸ்டில் ஹாப்பி. இன்னும் பெருசா ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் செட் ஆகல. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனோம்னா கர்நாடகால இன்னும் அந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம், பிஜேபி வந்து ஒரு 40% கரப்ஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா வந்து கர்நாடகால இருக்கு. ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருக்காங்க. சித்தாராமையா, டி.கே. சிவகுமார் போன்ற ஸ்ட்ராங் லீடர்ஸ் இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்க. அதனால ஜேடிஎஸ் ஓட இவங்க அலையன்ஸ் வச்சாலுமே பிஜேபிக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 இல்ல 20 சீட் கர்நாடகால அடி வாங்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தெலுங்கானால பாத்தீங்கன்னா இந்த வாட்டி காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பிஆர்எஸ்க்கு எதிராக இவங்களே வந்து வழக்குகள்லாம் போட்டு அந்த கவிதாவை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா பிஜேபிக்கு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு இல்ல. போன 2019 பாத்தீங்கன்னா 4 சீட்டாவது தெலுங்கானா ஜெயிச்சாங்க. ஆனா இந்த வாட்டி தெலுங்கானால பெரிய ஹோப்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை தெலுங்கானாவில் கோட்டை விட்டதை இவங்க ஆந்திர பிரதேஷ்ல பேலன்ஸ் பண்ணலாம். சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா சவுத்தை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் ஒரு 15-20 சீட் அதிகம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபி அதே 15-20 சீட்டை லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த 100 சீட் எக்ஸ்ட்ரா சீட்ல சவுத்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு முற்றிலும் 0 அப்படிங்கறத நம்ம புரியுது. ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் ஒடிசா எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஸ்டேபிள் ஸ்டேட் தான். அதாவது 2019 என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பாக்குறாங்க. நவீன் பட்நாயக் வந்து ஓரளவுக்கு எப்படி இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு தோதாக இருக்கிறாரோ அதே வந்து ஃபாலோ பண்ணும். அவங்க எல்லாம் கொஞ்சம் நியூட்ரலா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்து அங்க பெருசா லெவரேஜ் கிடையாது. ஏதாவது 1-2 சீட் அதிகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. வெஸ்ட் பெங்கால்ல 2019 பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு போட்டியை கொடுத்து கிட்டத்தட்ட 18 சீட் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஜெயிச்சாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தே மேட் அ மார்க் இன் 2019. இப்போ அதே ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா களம் ஓரளவுக்கு பாஜகவுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வெஸ்ட் பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 பார்ட்டி, ஒன்னு திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி ரெண்டுக்குமே வந்து கடுமையான போட்டி இருக்கு. ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த எம்என்ரேகா வேஜஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து ஒன்றிய பாஜக அரசு மீது வைக்கிறாங்க. சோ வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்டா தான் நம்ம பார்க்க முடியும். எப்படி வேணாலும் 2-3 சீட் இந்த பக்கம் அந்த பக்கம் போகலாம். அதனால பெரிய மாற்றங்கள் எதையும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. அப்படியே பாஜக வந்து அங்க வந்து 18 அப்படிங்கறது அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா 2019 இருந்தது. அந்த 18ல இருந்து மிஞ்சி போனா ஒரு 2 சீட் இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர பெரிய மாற்றங்கள் எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ இப்போ பாக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா நார்த் அண்ட் வெஸ்ட். இதுதான் பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால தான் கம்ப்ளீட்டா ஸ்வீப் அப் பண்ணாங்க, கம்ப்ளீட் கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இவர்களுடைய 303 சீட்ல வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சீட் வந்து இந்த ஏரியால இருந்து இந்த ரீஜன்ல இருந்து தான் வந்தது. இந்த நார்த் அண்ட் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இது ரெண்டுமே ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ். பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அதனால இங்க பெருசா காட்சிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நாம பாக்குறோம். எப்படி மத்திய பிரதேஷ்ல ஒரு டஃப் சேலஞ்ச் கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து உத்தரகாண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், இது ரெண்டுமே கூட திரும்ப ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் தான். இங்கேயும் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. குஜராத் வந்து பிஜேபியோடைய ஸ்ட்ராங் ஹோல்ட். ஆனா இன்னைக்கு குஜராத் அவர்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அதே குஜராத்ல தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. குஜராத்துக்கு அடுத்தது பஞ்சாபுக்கு வந்தீங்கன்னா நீண்ட நாள் பிஜேபியோடைய கூட்டணியில் இருந்த அகாலிதள் இன்னைக்கு பிஜேபியை விட்டு வெளியே இருக்காங்க. ஏன்னா பிஜேபியோட இருந்தா நமக்கே வெற்றி வாய்ப்பு சந்தேகம் தான் அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு விவசாயிகள் பிரச்சனை, அப்புறம் ட்ரக்ஸ் இஷ்யூ, இதெல்லாம் வந்து பெருசா பேசப்படக்கூடிய ஒரு இஷ்யூவா வந்து பஞ்சாப்ல இருக்கு. சோ பஞ்சாப்ல பிஜேபியோடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப கம்மி தான், ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஆம் ஆத்மியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்தது பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ், முக்கியமான ஸ்டேட்ஸ் இவங்களோட ஹார்ட்லேண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிஜேபி இந்த 3 இடங்கள்லயும் எல்லா சீட்டையும் ஜெயிச்சாங்க, கிளீன் ஸ்வீப். ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜாட் சமூகம் இவங்களுக்கு எதிராக இருக்கு. விவசாயிகள் பிரச்சனை பேசப்படுது, அக்னிவீர் பிரச்சனை பேசப்படுது.
அதே மாதிரி ஹரியானாலையும் ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கு. எந்த அளவுக்கு அதிருப்தினா சிஎம் மாத்துற அளவுக்கு பிஜேபி போச்சு. இருந்தாலும் மக்கள் எதையோ ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சதுனால ஏகப்பட்ட ஒரு சிம்பத்தி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருக்கு. சோ இந்த 3 இடத்துலயுமே களம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சோ போன வாட்டி மாதிரி இங்க கிளீன் ஸ்வீப் பண்ண முடியாது. சோ தே வில் பி லூசிங் இன்ஃபேக்ட் சில சீட்ஸ் வந்து இவங்க இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் தூக்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து உடஞ்சிடும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. மாறாக மக்களுக்கு பாஜக மீது இருக்கக்கூடிய கோபம் தான் அதிகமா இருக்கு. அதனால ஜார்க்கண்ட்லயும் ஒன்னும் பெருசா இவங்களுக்கு ஒரு ஃபுட்ஹோல்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி 400 ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? மீண்டும் ஒரு முறை கம்ப்ளீட் ஹிந்தி ஹார்ட்லேண்ட ஸ்வீட் பண்ணணும். ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இரண்டாவது யூபி வெஸ்ட் பெங்கால்ல மேக்ஸ் அவுட் பண்ணணும். ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி அப்படிங்கறது இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த கட்ட போல்ஸ்ல தான் நமக்கு தெரியும். மூன்றாவது சவுத்ல ஏற்கனவே ஜெயிச்ச சீட்ஸை ரீடைன் பண்ணணும். முக்கியமா கர்நாடகால. அது இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் வரும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களால அதை ரீடைன் பண்ண முடியுமா முடியாதான, விச் இஸ் அகெயின் வெரி டவுட்ஃபுல். அப்போ அப்கி பார் 400 பார் அப்படின்னு பிஜேபி சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸோட சப்போர்ட் இல்லாம இதை சாத்தியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் முடிஞ்ச உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுடைய பிரதமர் அப்கி பார் 400 பார் பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. வளர்ச்சி விகாஸ் பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை பத்தி மக்கள் பேசுறாங்க, அந்த கோர் இஷ்யூஸ பேசுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் வேற வழியே இல்லாம ராமர் கோவில பேசுறாங்க, ஹிந்து முஸ்லிம் வெறுப்ப பேசுறாங்க, எத்த தின்னா பித்தம் தெளியும்னு அலையறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. எந்த அளவுக்கு பிஜேபி டெஸ்பரேட் ஆகியிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இதெல்லாம் என்ன உணர்த்துது? நீங்க என்னதான் வந்து பிளான் போட்டாலும், நீங்க என்னதான் வந்து அப்போசிஷனை வீக்கன் பண்ணணும்னு நினைச்சாலும், நீங்க என்னதான் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும், மக்களுடைய குரல், மக்களுடைய விருப்பம் அப்படிங்கறத நீங்க என்னைக்குமே பெருசா மாத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ராமர் கோவிலை விட, ஒரு ஹிந்து முஸ்லிம் மதவெறியை விட மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் பிரதானமா தெரியுது. இந்த தேர்தலுடைய கோர் இஷ்யூஸா இருக்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபிளேஷன் அண்ட் பாவர்ட்டி. இந்த 3 விஷயங்கள் தான். வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விலைவாசி உயர்வு. அதனால வரக்கூடிய ஃபேசஸ்ல கூட பாத்தீங்கன்னா பாஜக பெரிய ஒரு மேஜிக்கோ இல்ல ஒரு டேர்ன் அரவுண்டோ நடத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. இத பேஸ் பண்ணிதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு 150 தாண்டதே இவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. பாப்போம். 400ல ஆரம்பிச்சாங்க, கழுத தேஞ்ச கட்டெரும்பான கதையா எங்க வந்து நிக்குது அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.